வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு வார்னிங். கட்டாயமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அதாவது மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பில் 10th லெவலில் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ஃபெயிலியர், ஜூனியர் ஃபெயிலியர், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் டிரைவர் போன்ற பணிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோடு மறுபடியும் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு தரத்துலையும் டிரைவருக்கு கண்டிப்பாக இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் மறுபடியும். ஏற்கனவே இங்கே ஆன்லைன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டிரைவருக்கு மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ டிரைவருக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் ஆன்லைனில் மறுபடியும் அப்லோட் பண்ணணும் எல்லாருமே. அதாவது மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்தவங்களுக்கு மேலே, சரிங்களா? இப்போ தமிழுக்குன்னா 50க்கு 20 வச்சுருப்பாங்க. அதே போல் நீங்கள் 120 மார்க்கு 40 மார்க் எடுக்கணும். ஸோ அவங்களாம் எல்லாருமே ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களாம் மறுபடியும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த காணொலி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாலஜி, தூய்மை பணியாளர், நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ உங்களுக்கான அறிவிப்பு வரும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ 10th லெவல்லையும் டிரைவருக்கு மட்டும்தான் வருது. கமெண்டில் கேட்பீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணிக்க நானும் பண்ணணுமா அப்படின்ட்டு. அது தேவையில்லை. இப்போதைக்கு 10ஆம் வகுப்பு தரத்துக்கும் டிரைவருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கேண்டிடேட்ஸ் ஹூ செக்யூர்டு மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ். அதாவது என்னென்னா, மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ்னு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. தமிழுக்கு 50க்கு 20க்கு மேலே எடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அது ஜிஎஸ்க்கும் தனியாக 50க்கு அது 120 மார்க் வரீங்க 10th லெவலில். 120க்கு 40 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே எடுத்துக்கணும். அப்போ அவங்க எல்லாருமே இந்த இது பண்ணணும், சரிங்களா? குறிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா தவறாமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மறந்தாலும் இந்த செய்தியை அவங்ககிட்டையும் சொல்லிடுங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இன் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் ஸ்கோர் பார்த்துட்டீங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி கண்டக்டடு 19/10/2024 ஃபார் த போஸ்ட் ஆஃப், நான் சொன்ன மேற்கொண்ட போஸ்ட் சுட் அப்லோட் த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி கிளைம்ஸ் மேட் இன் தேர் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன் த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் பை யூஸிங் தேர் லாகின் கிரெடென்ஷியல். அது உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு, என்னைக்கு தேதியில் இருந்ததுன்னா 3, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 200 கேபிக்கில் இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 200 கேபிக்கில் இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் என்னென்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம், 10th 12th டிப்ளமோ டிகிரி ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை 1 MPக்குள்ளே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எஜுகேஷன் 10th 12th டிகிரி படிச்சிங்கன்னா அதை 3 ஒன்றா மெஷ் பண்ணி ஸ்கேன் பண்ணி 1 MPக்குள்ளே இருக்கணும். அதாவது இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற விஷயத்தெல்லாம் தயவு செய்து சோம்பேறி பட்டுக்கிட்டு உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணாங்க. ப்ராப்பராக ப்ரௌசிங் சென்டர் போய் அங்கே பக்காவாக ஸ்கேன் பண்ணி இந்த கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுங்க. இதில் கூட கஞ்சத்தனமாக இருக்காங்க. உங்களுடைய வேலைவாய்ப்பு சம்மந்தமாட்டது வேலை கிடைக்க போகிறது. அதனால் நம்மளாம் ஃபோன்லேயே ஏதாவது ஸ்கேனர் வச்சு ட்ரை பண்ணுவோம், அப்படிலாம் பண்ண வேண்டாம். ப்ராப்பராக இதுனாச்சும் பண்ணுங்கள், சரிங்களா? அதனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை ஒன்றா மெர்ஜ் பண்ணி 1 MPக்குள்ளே இருக்கணும். அதே போல் பெர்சன் வித் டிசபிலிட்டி அந்த கோட்டாவில் வந்தீங்கன்னா அவங்களும் அப்லோட் பண்ணணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் 1 MPக்குள்ளே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஸ்கூலில் வாங்கியிருப்பாங்க 1 to 5, 6 to 10 அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. அதனால அதுவும் 1 MPக்குள்ளே. ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் 1 MPக்குள்ளே இருக்கணும். ப்ரியாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தோர், கலப்பு திருமணம் புரிந்தோர், கொரோனாவால் பெற்றோரை இழந்தோர், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், அதெல்லாம் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட். அது வச்சுருந்தீங்கன்னா 1 MPக்குள்ளே இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுவும் அந்த சர்டிஃபிகேட் 1 MPக்குள்ளே இருக்கும். அதாவது 200 கேபிக்குள்ளே இருக்கணும். டெஸ்ட் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அது 200 கேபியில் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் சாஃப்ட்வேருக்கு அது 200 கேபிக்குள்ளே இருக்கும், சரிங்களா? அப்புறம் அதர்ஸ், NCC, பாண்டு லேபர்ஸ், டிஸ்சார்ஜ் ஆஃப் டெம்பரரி கவர்மெண்ட், அவங்களும் அந்த ஃபைல் ஒன்றுக்குள்ள இருக்கு. இஃப் ஏ கேண்டிடேட்ஸ் ஃபெயில்ஸ் டு அப்லோட் த ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டைம் shall not be entitled to any further extension of the time and his care claim based on the such document shall not be entertained as per notification சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கட்டாயம் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்.
அந்த சொல்கிற டேட்டுக்குள்ளே அனைவருமே அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்கை தாண்டின அனைவருமே பண்ணணும். த அபோவ் செட் டாக்குமெண்ட்ஸ் வில் பி அப்லோட் பை த யூசிங் லாகின். நீங்கள் லாகின் பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் வாட்டிக்கு மெயில் அனுப்பிச்சிட்டுலாம் உட்காந்துருக்கூடாது. சரிங்களா? அதாவது லாகின் கிரெடிட்ஸ் ஒன்லி அண்ட் சென்டிங் த்ரூ இமெயில் ஆர் எனி அதர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வில் நாட் பி என்டர்டெயின்ட் ஆர் கன்சிடர்டு. சரிங்களா? அப்போ லாகின் கிரெடிட்ஸில் அப்ளை பண்ணணும். சென்டிங் த்ரூ இமெயிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? த செட் டாக்குமெண்ட்ஸ் ஷெல் பி இன் த பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லி அண்ட் த டீட்டெயில்ஸ் இந்த செட் டாக்குமெண்ட்ஸ் வில் பி விசிபிள் அண்ட் கிளியர். அப்போ ஸ்கேன் பண்ணுறது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும், நல்லா தெரிகிற மாதிரி ஸ்கேன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறேன் சும்மா அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா இருக்காதிங்க. கரெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும். சரிங்களா? அது சிறப்பான தொடக்கம் பாதி வெட்டிக்கு சமம்னு ஆரம்பம் அதுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ இருந்தது. நம்ம அப்ளை பண்ணும்போது தெரியும். மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்புலையும் நீங்கள் தவறு பண்ணிவிட்டு உட்காராங்க. சரிங்களா? இப்போ 3ஆம் தேதியிலேருந்து நாளைலேருந்து பண்ணலாம். நாளைக்கு நான் ஓப்பன் ஆனவொடனே எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கிறதையும் ஒரு வீடியோ பண்ணிடுறேன். சரிங்களா? அதனால் தவறாமல் பொறுமையாக இருந்து நிதானமாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது இது முடிச்சிட்டிங்கனாலே அடுத்து ரிசல்ட்டு போட்டு விட்ருவாங்க. யாரெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் அதுவுமே பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நடந்துடும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே கான்செப்ட் தான் டிரைவருக்கும். அதனால் பண்ணுறத சிறப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருமே இந்த நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை புரியல அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்றைக்கி ஈவினிங்கே ஒரு வீடியோ பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ சிறப்பாக பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.